100 மாதங்கள் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த 12வது மாதத்தில் இந்த கடைசி மாதத்தை காணும்படியாக கர்த்தர் நமக்கு தயவு பாராட்டி இருக்கிறார். நம்மோடு கூட இந்த வருடத்தை ஆரம்பித்த எத்தனையோ பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை. எத்தனையோ நண்பர்கள், எத்தனையோ சொந்த பந்தங்கள், எத்தனையோ உறவினர்களை நாம் இன்றைக்கு இழந்து நிற்கிறோம். ஏன்னா அவர்களுடைய வழிகளை இதுவரைக்கும் கர்த்தரால கொண்டு வரப்படவில்லை. அவங்களோட நேரம் வந்ததுனால அவங்க போயிட்டாங்க. இன்றைக்கு இதுவரைக்கும் இந்த 12 மாதத்தையும் காணும்படிக்கு தேவன் பாராட்டின தயவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்னா எத்தனையோ பேர் நம்ம கூட பிரயாணம் பண்ணாங்க, ஆரம்பித்தாங்க, ஆனால் இதுவரைக்கும் வரலை. நம்ம இதுவரைக்கும் வந்திருக்கிறோம்னா நம்ம குறித்து இன்னும் ஏதோ ஒரு நாட்கள் இருக்கு. ஒரு பொருளை இவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம தொடர்ந்து வைக்கிறோம்னா அதுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு, அதுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயுசு நாட்களை பெருக பண்ணி கிருபையாய் நம்மளை தூக்கி சுமந்து நடத்தி கொண்டு வருகிறார். இந்த 12வது மாதத்திலும் கூட நம்ம கடந்து வந்திருக்கிறோம். எவ்வளவோ சூழ்நிலைகள், எவ்வளவோ நம்ம காரியங்களை பார்த்துட்டு வந்துட்டோம். எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் மரணிக்கிறத பார்த்துட்டு வந்துட்டோம். உபத்திரவங்கள் அனுபவிக்கிறத பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனா நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அப்படிதான் நம்ம சொல்ல வேண்டும். ஏன்னா இந்த 12வது மாதத்தை நம்ம கண்டு இருக்கிறோம், வந்திருக்கிறோம். தேவன் இதுவரைக்கும் நடத்தினதற்காக நீங்க எல்லாரும் நன்றி உள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். நாங்களே எம்மாத்திரம். நம்மளை எந்த விதத்தில் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்திருப்போம், பரிசுத்தமாக இருந்திருப்போம், தேவ சித்தத்தை செஞ்சிருப்போம். நம்மளை எந்த விதத்தில் அந்த தாவீது அளவுக்கு உபத்திரவங்களை அனுபவிச்சிருப்போமா? தாவீது அளவுக்கு எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிருப்போமா? அவன் எப்போதுமே 17 வயசுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனா அந்த ஒரே ஒரு காரணத்தினால அவன் அப்போ துரத்தப்பட்ட ஆரம்பிச்சவன் தான் 30 வயது வரைக்கும் சவுல் மரிக்கிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருந்தான். அதுக்கு பிற்பாடும் கூட பார்த்தீங்கன்னா அப்சலோம், சவுல் மரித்ததுக்கு அப்புறம் அப்சலோம் தன் மகனாகிய அப்சலோமே எழும்பி இவனை துரத்துகிறான். இவன் அங்கங்க வனாந்திரமா ஓடி தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தான். இவ்வளவு உபத்திரவங்களை அனுபவித்த அவனே சொல்லுகிறான் கர்த்தருடைய சமூகத்துல நின்று, இதுவரைக்கும் நீர் என்னை கொண்டு வந்திருக்கு, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றான். உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று நாத்தான் வேளாள சொல்லி அனுப்பின இந்த வார்த்தைகளை கேட்டு அவனுக்கு அவ்வளோ ஒரு ஆசை. இவன் நினைக்கிறான் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று. ஆனா கர்த்தர் சொல்றா, நான் உனக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவேன்னு சொல்லிட்டு. இதை கேட்டுதான் இதுவரைக்குமே